டேய் இந்த ஒரு ஃபேமிலி டாஸ்க்கு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா இவ்வளவு மொக்கையா முடிப்பானுங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கல. ஆனா நேத்து வந்துட்டு அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா டேய் இவ்வளவு ஒரு கேவலமா வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலி டாஸ்க்கை கொண்டு போயிட்டானுங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கான முதல் ப்ரோமோல வந்துட்டு நம்ம ராணோட அப்பா வந்துட்டு ராணோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி 3 பேருமே வந்திருக்காங்க. அந்த 3 பேருமே வந்துட்டு தரமான செய்கை வந்து செஞ்சு விட்டாங்க. யாருன்னா சௌந்தர்யாவை. நேத்து வந்து ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யாருமே சௌந்தர்யா பத்தி எதுவுமே சொல்ல ஓகேங்களா. ஆனா அவங்க சிலிம்ஸ் வேலை பண்ணதெல்லாம் நிறைய. ஆனா ஏன்டா இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணல, இதெல்லாம் எதுக்குடா சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தோம். ஆனா மஞ்சரி வீட்ல இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுவும் ஸ்ட்ராங்காலாம் சொல்ல அருணை தான் வச்சு கிழிச்சாங்க. அண்ட் சௌந்தர்யா வச்சு எதுவுமே பண்ணல. இது மாதிரி நீ எதுக்குமா சொன்ன, இது மாதிரி பண்ணாதமா அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லிட்டு போனானுங்க. மேபி வந்துட்டு அவங்க அவங்க ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கனால ஃபேமிலியே பயந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராணோட அப்பா வந்து எனக்கு எந்த கவலை இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கிழிச்சு விட்டாங்க அவங்க தங்கச்சி. அது என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ராணு வந்து கேட்கறாப்ல. ராணு வந்து கேட்டு என்ன கேட்கிறாருன்னா, என்ன தவிர இங்க யாரை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்கறாப்ல. நேத்து எவ்வளவு கவலை மரண அடி விழுந்துச்சோ அவ்வளவு கவலை வந்து இப்ப பாசிட்டிவா விழுவுது. யாருக்குன்னா நம்ம அருணுக்கு. நேத்து வந்த ஃபேமிலி எல்லாருமே அடினா அடி பிரிச்சு செஞ்சுட்டானுங்க. நம்ம எல்லாருமே அருணை போட்டு தாக்குனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போட்டு அவரே போயிட்டு ஃபீலிங் என்னடா வரவும் போறவங்களாம் என்ன தாக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரே போயிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணதா இருக்கட்டும். எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்தவன் எல்லாருமே வந்து அருண் 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 மட்டும்தான் முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன தவிர உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம கராத்தை சந்துரு யாருன்னா ராணோட அப்பா ஓகேங்களா. அவர் சொல்றாரு எனக்கு அருணை மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. என்னடா அருண் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங். என்னடா நேத்து வந்தவன் எல்லாம் வந்துட்டு மொத்துனானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் பட் ப்ரோமோ பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் வந்துட்டு எங்களை தெய்வம் மாதிரி நான் அவரை பாக்குறேன், தெய்வம் மாதிரி பாக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெரிய வார்த்தை வந்துட்டு சொன்னாரு. என்னடா பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த ராணு உளுந்து அதுக்கப்புறம் கீழே கை உடஞ்சு உளுந்தப்ப வந்துட்டு நம்ம அருண் தானே கூட்டு போய் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா பார்த்தது வந்து அருண் தான். எல்லாத்தையுமே ராணுவம் மட்டும் இல்ல எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஜென்யூனா வந்துட்டு எந்த ஒரு அடிப்பட்டாலும் ஜென்யூனா போய் பாக்குறது. நீ எனக்கு விரோதியா உனக்கு நான் போய் இறங்கி செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து செஞ்சது வந்து அருண் தான். கண்டிப்பா அதை வந்து மென்ஷன் பண்ணும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நெகட்டிவ் மட்டும் அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதோட பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்ல. இருந்தாலும் நான் வந்து அருண் பிஆரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறானுங்க. சவுண்ட் பிஆரான்னு கேட்கறானுங்க, ஜாக்கெட் பிஆரான்னு கேட்கறாங்க, விஷால் பிஆரான்னு கேட்கறானுங்க, முத்தோட பிஆரான்னு கூட கேட்கறானுங்க. இதுல எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல பிஆர் எனக்கு நான் வந்துட்டு நான் என் வீடியோ ரெகுலரா பார்த்தா தெரியும். எல்லாத்தையுமே என்ன குறை இருக்கோ என்ன கரெக்டா பண்றாரோ அதை தான் நான் சொல்றேன். இதுல பார்த்தா நீ இப்படி பண்ற, நீ இது என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அண்ட் அவர் வந்துட்டு தெய்வம் மாதிரி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்ல வந்து கூட்டு போனதா இருக்கட்டும், அவர் பாத்துக்கிட்டதா இருக்கட்டும், ஷர்ட் மாட்டி விட்டதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு இங்க இருக்கவங்கள யாரு மேல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது கிளின்னு கிழிச்சிட்டாங்க ராணோட தங்கச்சி. என்னன்னா ஒருத்தவனை அவன் அவ்வளவு வழியில வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு துடிக்கும் போல எனக்கு என்னடா ஆச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு என்னானே தெரியாம என்னானே புரியாம நீங்க பாட்டுக்கா நடிக்கிறான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னனால எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அந்த ஒரு நடிக்கிறாங்கிற வார்த்தையை விட்டுருக்கலாம். நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க உள்ள ஃபுல்லா வந்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்களோ நீங்க மட்டும் தான் நடிக்கிறான் நடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மூமெண்ட் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறான் எல்லா இடத்துலயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து என்னடா ஒருத்தன் வந்து அடிபட்டு கிடக்குறான் நடிக்கிறான்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க ராணுவ தங்கச்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மம் ஏன் எதனால அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது சௌந்தர்யா மூஞ்ச பாக்கணுமே என்னடா நேத்து வந்தவெல்லாம் வந்துட்டு தடி விட்டு போனானுங்க இங்க வந்துட்டு செய்ன்னு செய்யறானுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா கரெக்டான கேள்வி தாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் உளுந்து கிடக்குறான் என்னமோ பண்றான் ஓகேங்களா. உளுந்து கடந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவன் உளுந்ததை என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும்தான். இவன் தான் வந்துட்டு இவன் உளுந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போட்டு தாக்குனது வந்து சௌந்தர்யா தான். அண்ட் எல்லா இடத்துலயுமே விஷால்ட்ட ஜெஃப்ரிட்ட அண்ட் ஜாக்லின் வந்து அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. கண்டிப்பா சொல்றேன் அதை ஏத்துக்கவே இல்லை. எல்லாத்துக்கிட்டுமே போயிட்டு அவன் நடிக்கிறான் அவன் வந்துட்டு சும்மா ஏதோ கண்டென்ட் பண்றதுக்காண்டி பண்றான், ஏதோ பண்ணுங்கிறக்காண்டி பண்றான், அவன் ஏதாச்சும் வெளியில தெரியணுங்கிறக்காண்டி பண்றான் அப்படிங்கிற மாதிரி இது நிறைய இடத்துல போயிட்டு அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க பேரை அதுவே கெடுத்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஒருத்தனை பத்தி எவ்வளவு மட்டமா பேசணும்னு நினைக்குதோ அவ்வளவு மட்டமா பேசும் சௌந்தர்யா. அண்ட் இதை வந்துட்டு இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற அளவுக்கு வந்து செஞ்சு விட்டாங்க நம்ம ராணோட தங்கச்சி. அண்ட் இது பயங்கர ரோஸ்டிங்கா தான் இருக்கும். அண்ட் இவங்க ஃபேமிலிக்காண்டி நான் ரொம்ப வெயிட் பண்றேன்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சௌந்தர்யா ரோஸ்டிங் வந்துட்டு பார்க்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சௌந்தர்யா ரோஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வெயிட்டிங்